பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் வேதாகமத்தில் ஒரு சிறு குறிப்பை பற்றி பார்ப்போம். அதாவது வேதத்தில் நம்ம வாசிப்போம் நாள் மணி நேரம் கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது முதல் ஜாமம் இரண்டாம் ஜாமம் அப்படின்னு சொல்லிட்டு வேதாகமத்தில் இருக்குது இல்லையா. அப்போ யூதர்கள் இதை எப்படி கணக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னா 8 சம பகுதிகளாக பிரிச்சிருக்கிறாங்க. அதாவது சூரியன் அஸ்தமிக்கிற முதல் சூரியன் முடிவு வரை, சூரிய உதயம் முதல் சூரியன் அஸ்தமிக்கும் வரை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒரு 8 பகுதிகளாக இவங்க பிரிக்கிறாங்க. முதலாம் ஜாமம் அப்படின்னு சொல்கிறாங்க. முதலாம் ஜாமம் என்பது சூரியன் அஸ்தமாவது முதல் இரவு 9 மணி வரை அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாம் ஜாமம் என்பது இரவு 9 மணி முதல் நள்ளிரவு வரை அப்படின்னு சொல்கிறாங்க. மூன்றாம் ஜாமம் நள்ளிரவு முதல் 3 மணி வரை அப்படின்னு சொல்கிறாங்க. நான்காம் ஜாமம் என்பது அதிகாலை 3 மணி முதல் சூரிய உதயம் வரை அப்படின்னு சொல்கிறாங்க. நாலாம் ஜாமம் என்பது சூரிய உதயம் முதல் 9 மணி வரை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இரண்டாம் ஜாமம் என்பது 9 மணி முதல் நண்பகல் வரை அப்படின்னு சொல்கிறாங்க. மூன்றாம் ஜாமம் என்பது நண்பகல் முதல் 3 மணி வரை அப்படின்னு சொல்கிறாங்க. பிற்பகல் 3 மணி வரை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான்காம் ஜாமம் என்பது பிற்பகல் 3 மணி முதல் சூரியன் அஸ்தமம் வரை அப்படின்னு சொல்கிறாங்க. இது போல் சிறு சிறு குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மறக்காமல் வீடியோ பாருங்கள். கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாதது. ஆமீன்.